ஹாய் கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஷூட்டிங் முடிஞ்சு இன்னும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் டைம் இருக்குது. அதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தா, நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் ஆர்டிஜே வந்து அதோட டூம்ஸ்டேயோட வில்லனாக நடிக்கிறாரு. அப்புறம் கிறிஸ் எவான்ஸு, அப்புறம் வந்து எக்ஸ்மேன், ஸ்பைடர்மேனு இன்னும் நிறைய விஷயம் எல்லாம் இருக்குது. ஹைப்பு இன்னும் குறையாம அப்படியே இருக்குது. ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ என்ன ஒரு கொஸ்டின் கிளம்பிட்டு இருக்குன்னா, இப்போ டாக்டர் டூமுக்கான ஒரு பில்டப்பு சரியாக எதுவுமே கொடுக்கவே இல்லையே, இதெல்லாம் இருந்தால் எப்படி ஏற்றுக்க முடியும்? டூம்ஸ்டேக்கான எந்த ஒரு ஹைப்பு எதுவுமே போஸ்ட் கிரெடிட்ஸ்னு எதுவுமே இல்லாமல் எப்படி வந்து நம்ம டூம்ஸ்டே ஒரு வில்லனா ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில் நிறைய கொஸ்டின் அது போயிட்டே தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு அது டூம்ஸ்டேக்கான அப்பியரன்ஸ் இருக்குது. இப்போ ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட அந்த படம் அப்பியரன்ஸ் கூட வந்துச்சு. போஸ்ட் கிரெடிட்ஸ் இருந்திருக்கு. இது டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாமா? மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூம்ஸ்டே வந்து இப்போ எதோட கம்பேர் பண்ணி பேசணும்னா, நம்ம இன்ஃபினிட்டி சாகாவோட தான் கம்பேர் பண்ணி பேசுகிறோம். ஏன்னா அந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் இன் கேம் அதை பேஸ் பண்ணி இன்ஃபினிட்டி சாகா பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. இப்போ வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் அண்ட் சீக்ரெட் வார்ஸும் அடுத்த மல்டிவர்ஸ் சாகாவோட தான் பேஸ் பண்ணி நகர போகுது. அதனால் டூம்ஸ்டேக்கான இதுவும் கம்பேர் பண்ணி பேசுறது தப்பே இல்லை. இப்போ எதை பற்றி முக்கியமாக ஆர்டிஜே அதாவது டாக்டர் டூமை பற்றி தான் பேச வந்தோம். ஏன்னா அவருக்கான பில்டப்னு முக்கியமாக பார்த்தா எதுவும் கொடுக்கவும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம தேனஸுக்கும் போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் இன்ஃபினிட்டி சாகா வர வரைக்கும் முக்கியமாக யாரும் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சுக்க மேக்ஸிமம் வாய்ப்பே இல்லை. இன்ஃபினிட்டி வார் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவன் தேனஸ்னால் யார், இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்னால் என்ன, எதுக்காக தேனஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்ட்டு அதுக்கப்புறம் தான் போக தான் எல்லாம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பேசிக்காக அதில் பார்த்தா அவெஞ்சர்ஸ்னால் ஃபஸ்ட் டீமே அப்போ இன்ஃபினிட்டி வாரில் இல்லை, எல்லாம் பிரிஞ்சு போயிருந்தாங்க. கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி மட்டும் தான் ஒரு டீமாக இருந்தாங்க. இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான பக்கம் வந்து பார்த்தா தண்டர்போல்ட்ஸ் த நியூ அவெஞ்சர்ஸ்னு ஒரு தனியாக ஒரு டீம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒரு டீம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஃபென்டாஸ்டிக் ஒரு டீம் இருக்குது. அப்புறம் எக்ஸ்மேன் ஒரு பழைய டீம் இருக்குது. இவங்க ஒரு டீம் இருக்குது. ஆனால் இன்னும் யாரும் மீட் பண்ணிக்கல. அங்கே இருக்க நிலைமை கம்பேர் பண்ணுவோம், இங்கே இருக்க நிலைமை எவ்வளோ பரவாயில்ல. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, டூமுக்கான அப்பியரன்ஸ் நிறையவே இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் போஸ்ட் கிரெடிட்ஸில் வந்து அப்பியரன்ஸு, அப்புறம் பிராண்ட் நியூ டேவில் ஒரு அப்பியரன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதோட பார்த்தா நம்ம லீடர்கிட்ட வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்லியிருப்பான், இப்போ அவன் வரப்போகிறான். அதோட ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் நம்ம போஸ்ட் கிரெடிட்ஸில் வந்திருப்பாங்க. அவங்க ஏன் வராங்க, எதுக்கு வராங்க, இதனால் ஒருவேளை டாக்டர் டூம் வரானா, இனிமேல் பல கேள்வி இருக்குது, கொஷின்ஸும் இருக்குது. ஏன் என்னென்னு நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எதுக்காக ஃபேண்டாஸ்டிக் வார் வருது, பூமிக்கு நம்ம கிரகத்துக்கு ஏன் வராங்கன்றது போக தான் தெரியும். அதோட ஷாங்ஷி போஸ்ட் கிரெடிட்ஸ்லேயும் ஒரு மெசேஜ் சென்ட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி இன்னும் எந்த கேள்வியும் வரல. அப்புறம் லோக்கி சீசன் 1 சீசன் 2 அந்த ஃபைனல் இதுலாம் அதே படம் மொத்த மல்டிவர்ஸும் அதை நோக்கி தான் நகர போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை லோக்கி 100% அதை பற்றி தான் நகர போகுது. டூம்ஸ்டேவும் மொத்தம் அதை நகர போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூட பற்றில நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அது ஒரு இன்குவேஷன் நடக்கும். அப்புறம் டாக்டர் டூம் வாண்டா சேர்ந்து ஒரு இன்குவேஷன் நடந்திருக்கும் 616. அப்புறம் அதால் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போஸ்ட் கிரெடிட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதோட வந்து ஆங்கர் பீங்னா என்னென்னு டெட்புல் அண்ட் உல்வரின் படத்தில் கடைசியில் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் செத்து போயிட்டா அந்த யூனிவர்ஸ் அழிஞ்சு போயிடும் அப்படின்றது ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துரு. டெட்புல் அண்ட் உல்வரின் படத்தில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதோட அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை இன்ஃபினிட்டி வாரம் கம்பேர் பண்ணாமல் அவெஞ்சர்ஸ் 1 கம்பேர் பண்ணி பார்த்தா அது சூப்பராகவே போகிறோம். ஏன்னா அவெஞ்சர்ஸ் 1 எல்லா கேரக்டருக்கும் ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு படம் வந்துருச்சு. அதெல்லாம் சேர்ந்து இது மாதிரி தான் அவெஞ்சர்ஸ் 1 ஒரு புது படமே இருந்துச்சு 2012. அதே மாதிரி தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் எனக்கு தெரிஞ்சு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒரே கேரக்டர் தான் ஒரே படத்தில் நடிக்க வச்சு அவங்களுக்கு ஃபுல் அப்பியரன்ஸு இந்த ஒரே படத்தில் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி கொடுத்தா எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ பில்டப் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதோட வந்து அந்த மார்வல்ஸ் படத்தில் நம்ம மோனிகா வந்து ஒரு புது இது உலகத்துக்கு போன மாதிரி காட்டியிருப்பாங்க. அதோட வந்து நம்ம நியூ கேப்டன் மார்வல் கூட அதில் டீஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல அவங்களும் அப்பியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை தொடர்ந்து வந்தால் நம்ம கேங்குன்னு ஒரு பெரிய வேரியண்ட்டே இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் டூம் வந்து கேங் வேரியண்ட்டில் போட்டு தள்ளி இவங்கெல்லாம் டாக்டர் டூம் ஒரு கெத்தாக காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இவங்க எப்படி காட்ட போகிறாங்கன்றது. உங்களுக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எந்த டீம் வந்தால் நல்லாயிருக்கும், யாரெல்லாம் இதுதான் இன்னும் நல்லா இருக்குன்ற மற்ற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அதோட உங்கள் ஆசமான ஒரு வீடியோஸை சந்திக்கிறேன். அஃபன் கைஸ், பாய்.